ஆப்பிரிக்க நாட்டில் மக்கள் கடவுளை அறிந்து கொள்ள துவங்கிய காலம் அது. அவர்கள் மத்தியில் பணி செய்த ஊழியர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்தில் அறிவிப்பு கொடுத்தார். அதாவது, கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எனவே அவருக்கு நாம் நம்மால் இயன்ற நன்றி காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் முன்பகுதியில் மக்கள் விதவிதமான கைவினைப் பொருட்களை கொண்டு வந்து படைத்தார்கள். பழங்கள், காய்கறிகள், மர விளையாட்டுப் பொருட்கள், முட்டை, கோழி, மண்பாண்டங்கள், மூங்கில் கூடைகள் என்று ஒவ்வொருவரும் தங்கள் தகுதிக்கு ஏற்றாற்போல் படைத்திருந்தனர். எல்லோரும் வந்துவிட்டார்கள். ஆராதனையை துவங்க வேண்டும் என்று ஊழியர் நினைத்தபொழுது மெலிவான ஒரு மனிதன் முன் வந்து அங்கே இருந்த ஒரு மூங்கில் கூடையின் உள்ளே ஏறி அமர்ந்தான். எல்லோரும் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அவன் ஏன் அப்படி செய்தான்? அவனிடத்தில் இருந்த ஒன்றே ஒன்றான தன்னையே கடவுளுக்கு அவன் படைத்தான். கடவுள் நமக்கு ஜீவன், சுகம், பலன் மற்றும் எத்தனையோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் என்ன கொடுத்திருக்கிறோம்? நமது பணம், நம்முடைய நேரம், நம்முடைய பலன், இவைகளை மட்டும் கொடுத்தால் போதுமா? இவை எல்லாவற்றையும் அவருக்கு நாம் கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு கொடுக்காத வரை நம்மால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய முழு வாழ்க்கையும் அவருக்கு காணிக்கையாக கொடுப்போம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன?